ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறகடிக்க ஆசை என்னப்பா இப்படிலாம் மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ், ஒரு பக்கம் முத்து மீனாவுடைய ரீயூனியன், அதை தொடர்ந்து மீனா வந்துட்டு சத்யா கிட்ட போய் கோவப்பட்டு பேசினது. ஸோ அவங்க பேசினதை வச்சு சத்யா அவர்களுக்கு புரிஞ்சிருக்காரு, ஆமாம் நம்ம தான் வந்து தேவையில்லாமல் அவங்க விஷயத்தை தலையிடுறோமோ. ஏன்னா முத்துமாமா இதுக்கப்புறம் அந்த விஷயத்தையுமே வீட்டில் போய் சொல்லவே இல்லை, அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை எதுவுமே தலையிடல, பட் நம்ம தான் போய் இன்வால்வ் ஆகிறோமோ அப்படின்னு சொல்லி அவருமே ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அதையுமே போயிட்டு சிட்டிக்கிட்டுமே கன்வே பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் போயிட்டு அவரோட வழியில் எதுவும் தலையிடக்கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயுமே ஒரு சிட்டி வந்து ஒரு சின்ன ஷாக். ஸோ என்ன இப்படிலாம் பேசுகிறான், பேசக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அந்த ட்ராக் வந்து ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய ரோஹிணி, ஸோ அவங்கள்ட்ட அந்த ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த வந்து அப்பப்போ பணம் கேட்டுட்டு இருப்பார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு இந்த முறையும் வந்துட்டு அது மாதிரி பணம் கேட்டு மிரட்டுறாரு. ஸோ பணமா இல்லை அப்படின்னா பொருளாக கூட எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அவங்களுக்கு நம்ம இவங்க சிட்டியை வச்சு மிரட்ட சொல்லியிருக்காங்க போல. ஸோ சிட்டி வந்து மிரட்ட போறாரு. அங்கே போயிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்க நேரத்தில் நம்மளுடைய முத்து வந்து அங்கே அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அதாவது அவர் போயிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி தள்ளி விட்டுட்டு போகையில் பாட்டியை காப்பாற்ற போய் ஸோ இவன் போறானே அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அவனை பிஏ சேஸ் பண்ணி நம்ம முத்துக்கு பின்னாடி இவங்க சிட்டி இவங்க ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே போல இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய ஸ்ருதி, ஸோ அவங்க ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்குமே கூட இப்போ எபிசோட் நேற்று ப்ரிவியூ இன்னைக்கு எபிசோட பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி விஜயம்மா கிட்ட ஏதாச்சும் பேசினா அப்படின்னா வாயிலே சூடு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி, ஸோ அவங்களாச்சும் கொஞ்சம் போல்டாக இருக்காங்க. அந்த மாதிரியாச்சும் இவங்க மீனாவை காமிக்கலாம் அப்படிங்கிறதா. அட்லீஸ்ட் சூடெல்லாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் சொன்னால் மட்டும் போதும் அப்படிங்கிறதா. ஸோ எனவே நல்லா மூவ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதா. அப்படியே டிஆர்பி பற்றி பேசிடுவோம். எஸ், 1+ ரேட்டிங்ஸ் கிட்ட இந்த முறை வந்து டவுன் ஆகிருக்காங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா சிறகடிக்க ஆசை மட்டும் டவுன் ஆகலைங்க, எல்லா சீரியல்ஸும் விஜயில் வந்து டவுன் ஆயிருக்காங்க. ஸோ எஸ்ஐ மட்டும் டவுன் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ஏதாச்சும் ரீசன் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் எதிர்நீச்சலுமே அந்த பக்கம் ஆப்போசிட்ல ஹை வோல்டேஜ் ட்ராக். ஸோ அவங்க வந்து கிளைமேக்ஸில் போகிறாங்க அப்படின்றது அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து பர்டிகுலர் ஒரு பெரிய ஷாக்கு. ஸோ இஎன் ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த பக்கம் போய் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுமே ஸ்லாட்டிடர் இந்த முறை ஆயிருக்காங்க. ஸோ இந்த முறை ஸ்லாட்டிடர் வந்து நம்ம சிறகடிக்க ஆசை விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதுக்கப்புறம் ஆப்போசிட் வந்து சிங்கப்பெண்ணே. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.